நாளைக்கு அமாவாசை. என்னுடைய மகா சக்திகள் அடையிறதுக்கான பூஜை நாளைக்கு இருக்கு. அஷ்டலட்சணங்களுடைய கன்னிகையுடைய மகாபலி. பூஜை முடிஞ்ச உடனே என் மகா சக்திகளை நான் மறுபடியும் அடைஞ்சிடுவேன். அது வரைக்கும் தான் நான் உன்னை கட்டி போடுவேன். இருக்கிற இடத்தை விட்டு நீ எங்கேயும் போக முடியாது. நீ மகமாயியா இருக்கலாம், ஆனா நானும் வித்தைகள் தெரிஞ்சவன். என்ன தடுக்கிறதுக்காக உங்ககிட்ட 100 வழிகள் இருந்திருக்கலாம், ஆனா அதுல இருந்து தப்பிச்சு வர எனக்கு 1000 வழிகள் தெரியும். திரும்பி வருவேன். என் மகா சக்திகளை அடைஞ்சிட்டு நான் திரும்பி வருவேன். அது வரைக்கும் இங்கேயே உட்கார்ந்து வேடிக்கை பாரு. அங்கிருந்து நீ ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்க முடியாது. அப்பேற்பட்ட கட்டுப்பாடு இது. வாழ்க்கை பூரா நான் கத்துக்கிட்ட எல்லா வித்தைகளையும் இதுக்காகவே நான் தார வார்க்கிறேன். வருவேன், திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருப்பேன். ஆனா ஒவ்வொரு சமயம் நீ சும்மா உட்காந்துடுற. அதான் எனக்கு ஏனே புரிய மாட்டேங்குது. ஸ்நேகிதி சாப்பிட்டோன்னு விட்டுட்ட பத்தியா? அந்த ராட்சசன் அவளை கெடுக்க போனப்போ என்ன காப்பாத்துற மாதிரி அவளையும் காப்பாத்திருக்கலாம்ல. அதான் ஒவ்வொரு தடவை எனக்கு மேல கோவமா வருது. அந்த நேரத்துல உன் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு தோணும். ஆனா என்ன பண்றது, மனசு கேட்காதே. நீ சாமி, நான் பக்த, நீ அம்மா, நான் உன் பொண்ணுலாம் எனக்கு தோணாது. நீயும் நானும் காலகாலமா சிநேகிதின்னு தோணுது. அதனாலதான் மனசார உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ கண்டுக்காம கல்லு மாதிரி உட்காந்துருக்கேன். எனக்கு பதிலே சொல்லாத. ஆனா நான் பேசுறதெல்லாம் உன் காதுல விழும்னு எனக்கு தெரியும். அதான் ஏதோ ஒரு உருவத்துல வந்து எப்படியோ என்ன காப்பாத்திடுற. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் கடந்த கால கதையை உங்கள்கிட்ட சொன்னதுக்கான காரணம் உனக்கு புரிஞ்சிருக்கணும். இன்னொரு தடவை அண்ணன், தங்க, அப்பன், பொண்ணுங்கிற சம்மந்தத்தை பற்றி என்கிட்ட பேசாத. நாளைக்கு அமாவாசை. நாளைக்கு காலையில் என் குரு முன்னாடி அவரோட பலி தயாராக இருக்கணும். அதாவது நாம் உடனடியாக வேலையை ஆரம்பிக்கணும்னு அர்த்தம். அப்படின்னா கோயிலிருந்து வெளியில் வந்த உடனே மல்லி அவள் வீட்டுக்கு போகும்போது அவளை நம்ம கடத்திக்கிட்டு போகணும். எப்படியும் காட்டுப்பாதை, ஆள் நடமாட்டம் இருக்காது. நான் முன்னாடியே விபூதியை தூவி அவளை மயக்கமடைய வச்சிடறேன். वज्रसायकसः ओजः पुष्यति विश्वमानुषक साह्यामदासमार्यन्वया युजा सहस्कृतेन सहसा सहस्वता मन्युरिन्द्रो मन्युरेवास देवो मन्युर्होता वरुणो जातवेदाः मन्युं विष ईळते मानुषीर्याः पाहिनो मन्यो तपसा सजोषाः अभीहि मन्यो तपसस्तवीयां तपसा युजा विजहि शत्रून् अमित्रः वृत्रः दस्युहा च विश्वामिन्याभरात्वं नाः त्वं हि मन्यो अभिभूद्युजा स्वयंभूर्भावो अभिमानिषाः विश्वचर्षणः
मनसबन्दित सुन्दरि माधवि चन्द्र सहोदरि हेममये मुनिगणमण्डित मोक्षप्रदायिनि मञ्जुळभाषिणि वेदनुते अम्बाशम्बरवैरितात भगिनि श्रीचन्द्रबिम्बानना बिम्बोष्ठी स्मितभाषिणी शुभकरि कादम्बवाट्याश्रिता श्रीकाराक्षरमन्त्रमध्यशुभगा श्रोणीनितम्बान्विता मामम्बापुरवासिनी भगवति हेरम्ब मातावतु कल्याणी कमनीय सुन्दरवपु कात्यायनी कालिका कालश्यामलमे जगद्युतिमति कादित्री पञ्चाक्षरी कामाक्षी करुणानिधि कलिमलारण्यादिदावानला मामम्बापुरवासिनी भगवति हेरम्ब मातावतु काञ्चीकङ्कणहारकुण्डलवति कोटिकिरीटान्विता कन्दर्पद्युतिकोटिकोटिसदना पीयूषकुम्भस्तना कौसुम्भारुणकाञ्चनाम्बरवृता कैलासवासप्रिया मामम्बापुरवासिनी भगवति हेरम्ब मातावतु न तातो न माता न बन्धुर्न दाता न पुत्रो न पुत्री न भृत्यो न भर्ता न जाया न विद्या न वृत्तिर्ममैव गतिस्त्वं त्वमेका भवानी பக்தியோட என்னை திட்டுனா அந்த திட்ட வாங்கிக்குவேன், சாபம் விட்டாலும் அதை ஏத்துக்குவேன். அதனாலதான் மகனே நான் இப்படி கல்லா உட்கார்ந்திருக்கேன். நீங்க பூஜை பண்றதுக்கு முன்னாடி அம்மா அப்படின்னு கூப்பிடுவீங்க, தாயின்னு கூப்பிடுவீங்க. அப்போ நிஜமாவே நான் உங்களுக்கு தாயா மாறிடுறேன்.